விடுதலை சிறுத்தை கூட யார் கூட நீ சண்டை போட, யார் கூட நீ சண்டை போட போகிற வா போட்டுக்கலாம். நான் கத்தி எடுத்துன்னு வந்தால் கீழ்ச்சிட்டு இருப்பேன். திருமாவோட உயிர் என் கையில் தான் போகுன்றேன். இப்போ நான் சொல்கிறேன், உன் உயிர் எங்களை தான்டா போவோம். நான் சவால் விட்றேன், நீ சவால் விட்றல, உன்னை கொல்லணுன்னா அது நான் தான். விடுதலை சிறுத்தையில் தலைவர் திருமாவோட தம்பியாக சொல்கிறேன், உன் உயிர் என் கையில் தான். இவனுக்கு மீடியா சப்போர்ட் இருக்குதுங்க. மீடியா ஆளுங்கட்சிக்கு எதிரான செயல்படும். அந்த மாதிரி மீடியாங்களை வச்சுன்னு அதை சங் பரிவார் போடுற இந்த 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 மாதிரி எலும்பெல்லாம் பொறுக்கி தாட்டி இவனும் பண்ணுவானுங்க. இதுக்கு மேலே பண்ணுவானுங்க. இவன் என்ன தெரியுமா, இவன் உயிருக்கு ஒரு விலை வாங்கிட்டான். இவன் உயிருக்கு ஒரு விலை வாங்கிட்டான். இந்த நாய் இப்போ சீண்டி சண்டை வலிக்கணும், இதை நம்ம அடிக்கணும். அதிகபட்சமாக நமக்கு கோபம் வந்தால் இவன் கொண்டுடல. ஏன்னா அவன் செட்டில் ஆகிட்டான். புரியுதா? எங்கள் தலைவரை திட்டி விடுதலை சிறுத்தைகளை திட்டி இவனுக்கு பணம் வாங்கிட்டான். ஒரு பல்கான ஒரு அமௌண்ட்டு பேசிட்டானுங்க. இவன் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இன்னும் நிறைய பேர் இருக்கிறானுங்க. அவனுங்களுக்கு அதாவது அம்பேத்கர்வாதிக்கு சனாதனவாதி தான் எதிரி. அதைவே இவனுங்களுக்கு தெரியாது. உடனே அவனை அடிச்சிட்டான் அப்படின்றானோ. ஏன் இவ்வளோ கொதிச்சானுங்களே பெருந்தலைவர் சென்னையை கட்டி அந்த மாவீரன் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செஞ்சார். இந்த அம்பேத்கர்வாதின்னு சொல்லணுன்னா என்ன செஞ்சானுங்க, என்ன குதிச்சானுங்க சொல்லு, என்ன பண்ணானுங்க? இன்னைக்கு மட்டும் அம்பேத்கரை பின்பற்றக்கூடிய ஒரு தலைவனை சொந்த சமூகத்தை சேர்ந்து அடிச்சுட்டுன்னு வாய்க்கே பேசுகிறானுங்களே. இதே அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் என்ன பண்ணானுங்க?